சுபாஷ் சந்திர போஸை தம் அரசியல் வழிகாட்டியாக கொண்டவர் யார்? பி. முத்துராமலிங்க தேவர். சிறந்த படிமக் கவி கலைஞர் என போற்றப்படுபவர் யார்? சி. பிரமிழ். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என தம் கல்லறையில் எழுத வேண்டுமென விரும்பிய பன்னாட்டு அறிஞர். பி. ஜி.யு. போப். பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழ் மொழி என்று கூறியவர். சி. கால்டுவெல். இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யார்? சி. வரதராசனார். 11 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். சி. பாவணர். பெண் அடிமை ஆனதற்கு காரணமாக பெரியார் குறிப்பிடுவது. டி. சொத்துரிமை. தம் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் திருநாவுக்கரசர் என பெயர் சூட்டியவர் யார்? அப்பூதி அடிகளார். கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர். டி. எட்வர்ட் மைப்ரிட்ஜ். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று கூறியவர் யார்? பி. அண்ணா. கடலூர் அஞ்சலை அம்மாள் பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட முதல் போராட்டம் எது? பி. நீல் சிலையை அகற்றுவதற்கான போராட்டம். தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்துடன் தொடர்பில்லாதவர் யார்? டி. சத்தியமூர்த்தி. எந்த ஆண்டு பிபின் சந்திரபால் சுதேசி இயக்கத்தில் உரையாற்ற சென்னை மெரினாவிற்கு வருகை தந்தார்? ஏ. 1906. தென்னிந்தியாவில் எந்த இடம் சுதேசி இயக்கத்தின் மையமாக மாறியது? சி. தூத்துக்குடி. காந்திஜியின் வளர்ப்பு மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? டி. தில்லையாடி வள்ளியம்மை. சுதேசி இயக்கத்தில் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் உரை நிகழ்த்தி பல மாணவர்களை பங்கேற்க வைத்தவர் யார்? சி. பிபின் சந்திரபால். மூவா எழுதிய புதினம் எது? பி. பெண்ணின் பெருமை. பாரதி பாடாத பாட்டு எது? பி. மறவன் பாட்டு. தான் பிறந்த நாளில் இறந்த தலைவர். பி. முத்துராமலிங்க தேவர். நாட்குறிப்பு வேந்தர் யார்? ஏ. மூவா. பகுத்தறிவு கலிராயர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏ. ராமச்சந்திர கவிராயர். சுரதாவின் இயற்பெயர்? பி. ராஜகோபால். பதிப்புத்துறையின் வேந்தர் யார்? டி. பரிதிமாற் கலைஞர்.